இந்த மிஷின் வந்து 00 அதாவது ஸ்டாண்ட் ஃபார் எஸ்ஐ அதாவது சிங்கேஜ் கண்ட்ரோல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது எந்த ஒரு துணியாக இருந்தாலும் கடைசி எண்டு ப்ராசஸ் இதில் வந்து தான் முடியும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மற்ற எந்த மிஷின்லும் துணியோட நீளத்தை குறைக்க முடியாது. இதில் மட்டும்தான் துணியோட நீளத்தை குறைக்க முடியும். அதாவது நம்ம ஒரு சட்டை எடுக்கிறோம் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் அதோட அளவு குறைஞ்சி சின்னதாயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மிஷினில் நம்ம கண்ட்ரோல் அந்த சிங்கேஜ் சுருங்கிறத கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சட்டை தைக்கிற அளவில் அப்படியே இருக்கும். இது மெயினாக சிங்கேஜ் குறைக்கிறதுக்காக. ரெண்டாவது வந்து துணியோட மிருது சாஃப்ட்னஸ், இதுக்கு ரெண்டுக்காகவும் இந்த மிஷின் உபயோகப்படுத்துகிறோம். எல்லா துணியிலுமே கம்பல்சரி இந்த ஃபினிஷிங் பண்ணி தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரைசிங் அதாவது ப்ரஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷினோட பர்பஸ் என்ன அப்படின்னா, துணியை அதில் இருக்கிற பஞ்சு ஃபைபரை உடச்சி மேலே எழுப்பி மொசுன்னு சாஃப்டாக ஆக்கிறது. இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா, துணி நல்லா மெருதுவாக சாஃப்டாக இருக்கணும். ரெண்டாவது இதனால் இது வின்டர் சீசனில் ஜாஸ்தி ஆர்டர் இருக்கும். இந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட 5 மிஷின் இருக்குது. ஈரோட்லேயே நம்பர் 1 ப்ரஷிங்கில் வந்து நம்ம மில்லு தான் இருக்குது. அதனால் இதில் வந்து நம்ம டெய்லி 20,000 மீட்டர் வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட இது கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு டெக்னீஷியனும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. வேறு யார்கிட்டையுமே இல்லாத அட்வான்டேஜஸ் அதுதான் நம்மகிட்ட.